அனை அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஆர்எக்ஸ்டியோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸோட வீக்லி மீட்டிங். நம்ம எவ்ரி வீக் மீட் பண்றோம். ஸோ இந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து ஃபர்ஸ்ட் ஆன்போர்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். அது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன். அடுத்தது வந்து பார்க்கணும் அப்படின்னா, ப்ராடக்ட் நாலேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த இன்சைட்ஸ் உங்களுக்கு நாம கொடுப்போம். ஏன்னா நாம ஒரு கிளைண்ட் கிட்ட போய் ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பேசுறோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ப்ராடக்ட் இன் அண்ட் அவுட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால பேச முடியும். அது தெரியாம எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நம்மளால மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்க முடியாது, அது எவ்வளவு நல்ல ப்ராடக்டா இருந்தாலும். ஸோ ப்ராடக்டை பத்தின ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துவோம். அதுக்கப்புறம் எப்படி போய் கிளைண்ட் கிட்ட ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற இன்சைட்ஸும் நம்ம வந்து கொடுப்போம். ப்ளஸ் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வகையான பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகுற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து நம்ம கொலாபரேட்டிவா நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கறத கூட நம்ம பேசலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் மீட்டிங் தான். இது தவிர்த்து நம்ம ஒரு கைடு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. அதுல இன்னும் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கைடுல வந்து உங்களுக்கு இன் அண்ட் அவுட் நம்ம எப்படி வந்து இந்த இந்த தொழிலை வந்து வெற்றிகரமாக நடத்துவது அப்படிங்கிறத வந்து அதுல அதுல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கைடை வந்து நான் போன வாரம் நம்ம சந்திக்கல, அதுக்கு முந்தின வாரம் சந்திக்கும் போது அந்த கைட்ல ஒரு 4 சாப்டர் நம்ம வந்து எடுத்து பேசியிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் இந்த வாரமும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தரோட ப்ரோக்ரஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சில இன்சைட்ஸ் வந்து கொடுக்குறேன், என்ன ஆர்எக்ஸ்ல நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸ். உங்களை சிலர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டீங்க. சிலர் இன்சூரன்ஸ் வந்து பெரும்பான்மையோர் மக்கள் முடிச்சிருக்கீங்க. ஸோ இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நமக்கே தோணும். ஓகே, நம்ம முடிச்சிட்டோம், நம்ம ஒருத்தர் போய் ரீச் பண்றோம் அப்படின்னா நம்ம அவர் மூலமா வருகிற எல்லா பிசினஸும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இன்னொன்னு ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும் விரும்புறது, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில சொல்லியிருப்பேன். நமக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து பெரிய இன்கம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா நம்ம கமிஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கமிஷன் பேசிஸ்ல தான் நமக்கு வரும். அது வந்து சராசரியா 1% இருக்கும். பட் ஆர்எக்ஸ்டி மாடல்ல நம்ம ஆப்ரேட் ஆகும்போது அது இன்னுமே ரொம்ப குறைவாக தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கணக்குக்கு சொல்லணும்னா 12 கோடி ரூபாய் நம்ம வந்து ஆர்எக்ஸ்டி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த மாதம் நமக்கு வந்த கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 26,000 ரூபாய். ஸோ அது வந்து மிக குறைவு. சராசரியா 12 கோடி ரூபாய் இருந்ததுன்னா 1 லட்சம் ரூபாவது வரணும். இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில ஸ்டாண்டர்ட். பட் நமக்கு கம்மியா தான் வரும். ஏன்னா நாம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அவர்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை போய் கொண்டு சேர்க்கறதுனால நம்மளுடைய இது வந்து கம்மியா தான் வரும். ஆனா நம்ம எங்க வந்து ஜெயிப்போம் அப்படின்னா, நம்மளோட வால்யூம் வந்து அதிகமா இருக்கும். நம்ம கமிஷன் அதிகமா வச்சிருக்கிற ப்ராடக்ட்டை போய் செல் பண்ணியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கே வேலை பார்க்க தெரியாது, வேலை பார்க்க மனசு வராது. அப்படி பண்ணியிருந்தாலும் நமக்கு 12 கோடி வந்திருக்காது. ஒரு 2 கோடி 3 கோடி அந்த மாதிரி தான் வந்திருக்கும். நம்ம மாடலே உடஞ்சு போயிருக்கும். இப்போ அதெல்லாம் அப்படி பண்ணாததால தான் நம்ம 12 கோடி வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 26,000 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆரம்பத்துல குறைவான ஒரு வருமானம் வந்தாலும் ஒரு நீண்ட கால அடிப்படையில வந்து இது வந்து ஒரு நிரந்தர வருமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மாடலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம கிளைண்ட் வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. யாராவது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியான மாடல் தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ இப்போ 26,000ங்கிறது அடுத்த மாசமே நமக்கு 29, போன மாசம் 23 வந்தது, இப்போ 26. இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு 50,000 60,000ங்கிறது ஸ்டாண்டர்டா வர ஆரம்பிக்கும். இதுக்கு நடுவில் நம்ம ஏயுஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது பாயிண்ட் 1, நமக்கு எந்த மாதிரியான வருமானம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பாயிண்ட் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் நம்ம சர்வைவலுக்கு பெருசா ஹெல்ப் பண்ண போறது இன்சூரன்ஸ் தான். நம்ம ஒரு 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 1 லட்சம் ப்ரீமியம் வாங்கி கொடுக்குறோம். சரி, நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் செல் பண்ண மாட்டோம், இன்சூரன்ஸும் செல் பண்ண மாட்டோம். ரெண்டுமே அருமையான ப்ராடக்ட். பட் ரெண்டுமே வந்து மக்கள் மத்தியில வந்து பெருசா வரவேற்பை பெறாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேரடியாக நம்ம செல் பண்ண போறது இல்லை. நாம போறது நம்ம வந்து எஜுகேஷன் ஆர்எக்ஸ்டி மூலமாக அந்த 1-on-1 செஷன். அதுக்கு வந்து அதுல ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. நாம அந்த ப்ராசஸ் 1-on-1 செஷன் உங்க இதுலயே நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பீங்க. அதை வந்து நம்ம வந்து காப்பிரைட் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்.
ஸோ நம்மளுடைய இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ராசஸ். அதை தான் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். அதன் வழியாக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் இன்சூரன்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் ஆரம்ப கட்டங்கள்ல பெரிய அளவுல நமக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டாலே போதும். ஓ, சில நேரங்கள்ல அந்த ஒரு இன்சூரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 40,000 அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்க 2 3 இன்சூரன்ஸ் போடும்போது ஈஸியா 50,000 ஒரு லட்சம் அப்படிங்கிறத எடுத்துடலாம். இப்ப இன்சூரன்ஸ்லயும் என்ன சிக்கல் அப்படின்னா, சிக்கல்னு சொல்லக்கூடாது, அதுதான் நம்மளுடைய கோர் பிசினஸ் மாடலு. ஆர்எக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் நாம மிக சரியான ஒரு இன்சூரன்ஸும் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு கொடுப்போம். அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, இப்போ இந்த காலுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்தது. 70,000 ரூபாய் ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஜாஜ் அலையன்ஸ்ல இருந்து போட்டிருந்தாரு. நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போட்டிருந்தாரு. இப்ப 70,000 ரூபாய் அதிகமா இருக்கேங்கிறது எனக்கு தோணுச்சு. நான் தான் கேட்டேன், இது என்ன 70,000 ரூபாய் அவங்க அதிகமா இருக்கு, அவ்வளவு வரக்கூடாது, நம்ம வந்து ஒரு 30,000 தான் வருமே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, சார் 1.5 கோடிக்கு போட்டிருக்காங்க, அவங்க வந்து 10 வருஷத்துக்கு லிமிடெட் பே பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அது 70,000 வந்திருக்கு, இல்லைன்னா 30,000 முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் எல்லாம் பேசிட்டேன் நம்ம கிட்ட சொன்னாரு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், அந்த கிளைண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கிளைண்ட், அவருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். நம்ம ஏற்கனவே இருந்த ஒரு கிளைண்ட் மூலமாக தான் நம்ம அவர் கூட உரையாடுறோம். அப்படிங்கும் போது ஓகே, அவர் பேசிட்டாரு. ஏன்னா இங்க சிறில் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அந்த பஜாஜ் அலையன்ஸ் அவர் வந்து இதே தெரியும், அவங்க பேசிட்டாங்க, அப்படியே நம்ம விட்டுறலாம். நமக்கு கமிஷன் அதிகம், ஏன்னா 70,000 அப்படிங்கும் போது அதுல 40% போட்டுக்கோங்களேன். அப்ப 40% போட்டுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 வரும். 28,000 நம்ம 30,000 வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு கமிஷன் வருது, சோ சூப்பர், எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம விட்டுடக்கூடாது. நான் உடனே என்ன பண்ணேன், நம்மளுடைய கோஆர்டினேட்டர், நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி அவருக்கு வாய்ஸ் நோட் போட்டு, இது இந்த மாதிரி நம்ம 10 வருஷத்துல பே பண்ணி முடிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரீமியம் அதிகமா வரும். இது தெரிஞ்சுதான் வந்து கிளைண்ட் சூஸ் பண்ணாரா, இதை ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, இன்ஃபார்ம்டு டிசிஷனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் கேட்டுட்டு வந்து திருப்பி வந்து நம்மகிட்ட சொன்னாரு, அது இன்ஃபார்ம்டு டிசிஷன் தான் சார் அப்படின்னு. அப்போ ஓகே, நம்ம கிளைண்ட் கிட்ட ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டோம், அதனால ஓகே. அப்போ பாத்தீங்கன்னா ஒரே இன்சூரன்ஸ் பிரீமியம்ல நமக்கு வந்து 30,000 ரூபாய் வருது. இது டேர்ம் இன்சூரன்ஸ். இதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் போகும்போது நம்ம அந்த ப்ரீமியமுக்கு ஏற்ற மாதிரி 20% 30% அப்படின்னு வரும். ஸோ நமக்கு இது வரைக்கும் ஆர்எக்ஸ்டி சர்வைவல் ஆகிறதே வந்து இன்சூரன்ஸ் ஆல அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்சூரன்ஸ் வர்றதுனால தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு குறைவான வருமானம் வந்தாலும் நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட தவறான ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கும். ஸோ இதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். நாம செய்யறது ஒரு தொழில், அந்த தொழில நம்மளுடைய வருமானத்தை மட்டும் பார்க்கல, ஒரு கிளைண்ட்டை பார்த்தா அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம துடிச்சிட்டு தான் பேசுறோங்கும் போது உங்களுக்கு ரொம்ப தைரியம் வரணும், அக்கறை வரணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த தொழிலை நம்மளால பண்ண முடியும். ஸோ இது நான் 2 பாயிண்ட் இதுல சொன்னேன். ஒன்னு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆரம்பத்துல குறைவா வரும், ஆனா அது நிரந்தரமா வரும். இன்சூரன்ஸ்ல ஆரம்பத்துல நல்லா வரும், ஆனா அது லைக் மாதந்தோறும் நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்கும். இது 2 பாயிண்ட் முடிஞ்சது. மிக முக்கியமான ஒரு 3வது பாயிண்ட், அதுக்கும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கு. ஆர்எக்ஸ்டி வந்து இந்த 12 கோடி எடுப்பதற்கு நமக்கு வந்து ஆரம்ப கட்டங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைத்து ஒரு சிஸ்டம் போட்டு அதுக்கு வேலைக்கு ஆட்கள் போட்டு ஒரு இதெல்லாம் பண்ணி முடிச்சு கொண்டு வர்றதுக்கு இப்போ ஒரு பேஸ் பண்ணி நீங்க கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். இவ்வளோ பண்ணி நாம வந்து ஒரு டிராவல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அத்தனை உழைப்புமே வந்து இந்த 20 மாத கால உழைப்புமே வந்து உங்களுக்கு ஒரு பிராண்டா பின்னாடி இருக்கு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க இந்த 20 கோடி கொண்டு வருவதற்கு சில நேரங்களில் 20 மாதங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியான ஒரு கிளைண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரே கிளைண்ட்டை வச்சு கூட 10 கோடி ரூபாய் எடுத்துடலாம், ஒரு கிளைண்ட் பிடிச்சா கூட. அப்படி ஒரு பொட்டென்ஷியல் கிளைண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா நமக்கு வந்திருக்காங்க. அந்த கிளைண்ட் கிட்ட உரையாடிட்டு இருக்கோம். அந்த கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு ஆன்போர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட் மூலமாக 10 கோடி ரூபாய் நமக்கு வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்எக்ஸ்டி 12 கோடி ரூபாய் ஏயுஎம் எடுப்பதற்கு கேக்குதுல நான் பேசுறது? ஒரு போன் வந்து நான் அதுக்கு போனேன், கேக்குதா? கேக்குது. ஆர்எக்ஸ்டி 12 கோடி ரூபாய் ஏயுஎம் எடுக்கிறதுக்கு 20 மாசம் ஆச்சு. ஆனா ஆர்எக்ஸ்டிக்கு கீழே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற நீங்க 12 கோடி ரூபாய் எடுப்பதற்கு அவ்வளவு காலம் எடுக்க தேவை இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க மேபி ஒரு நல்ல கிளைண்ட் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, நல்ல கிளைண்ட்னா ஒரு ஹை நெட்வொர்க் கிளைண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா,
ஹை நெட்வொர்க் கிளைண்ட் இருக்கும்போது நம்ம தனிப்பட்ட முறையில விட்டுடுங்க, ஆர்எக்ஸ்டியே இருந்தாலும் ஆரம்ப கட்டங்கள்ல அவ்வளவு பெரிய ஹை நெட்வொர்க் கிளைண்ட்டை போய் நம்ம அப்ரோச் பண்றோம்னா நம்ம வந்து அவங்க கேட்குற இது ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்காது. அவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் 1 கோடி ரூபாய் போடுவேன், எனக்கு நீங்க உத்தரவாதமா எனக்கு 11% 12% கொடுப்பியான்னு கேட்பாங்க. அப்ப ஆரம்ப கட்டங்கள்ல அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா இப்போ அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனியோட பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து 1 கோடி போடுறவங்க 10 கோடி போடுறவங்க நமக்கு ஈஸியா உள்ள வந்துருவாங்க. அந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் மேபி நாளைக்கு காலையில 11 மணிக்கு நம்ம கிளைண்ட் கிட்ட பேசுனேன். உங்ககிட்டயும் நான் வந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல அதை பத்தி விரிவாக பேசுறேன். ஸோ இந்த ஒரு ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில நீங்க வந்து இதை ஸ்பீடப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாமி இன்சூரன்ஸ் நீங்க ஸ்பீடப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். இதுதான் நம்ம பிசினஸ் மாடல், இதுதான் நம்ம பண்ண போறோம். ரெண்டாவது வந்து நம்ம கம்பெனி ஆர்எக்ஸ்டி எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு பெரிய கார்பரேட் மாதிரியே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து பிசினஸ் எடுக்கல. இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு கம்யூனிட்டி சென்டரா தான் வளர்ந்தது. ஸோ அதுதான் நம்மளுடைய கோர் எத்திக்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இது ஒரு சமூகமான ஒரு கம்பெனியாக வளர்த்து எடுக்கணும், அதுல எல்லாருக்குமே அந்த பலன்கள் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து இப்போ நீங்க ஆன்போர்ட் ஆறீங்கன்னா எங்க நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில இருந்தே 3 பேர் வந்து நம்ம இருக்கோம். அப்ப என்னன்னா இந்த 3 பேரும் எதுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆஃபீஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் மட்டும் போடலாம். அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் போட்டாங்கன்னா அந்த 4வதா வந்து ஆர்எக்ஸ்டியும் வந்து அந்த ஆஃபீஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு செட்டப்பா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க 3 பேரும் அந்த ஆஃபீஸை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆர்எக்ஸ்டியும் வந்து அதை வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கும். அப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம மிக தைரியமாக அந்த திருநெல்வேலி அந்த அந்த செக்மெண்ட் ஃபுல்லாவே நம்ம வந்து பரவுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இப்போ அங்க மகேஷ் அவர்கள் அங்க நெல்லையில இருந்து சொல்லும் போது சமீபத்துல முத்தூட் பினான்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வகுப்புகள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நம்மளும் வகுப்புகள் எடுக்கலாம். அப்ப 3 பேர் இருக்கும்போது அதுக்கான ஆட்களை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நமக்கு ஈஸியா கன்வர்ஷன் நடக்கும். உங்களுடைய செலவுகள் எல்லாமே 3ல ஒரு பங்கு தான் வரும் அப்படிங்கும்போது நீங்க மிக வேகமாக வளரலாம். இப்படிதான் ஆர்எக்ஸுமே பில்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வேற மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு ஒரு கம்யூனிட்டியா நம்ம பில்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ஆர்எக்ஸ்டி வழங்கும். இப்போ நம்ம ஆர்எக்ஸ்டி மூலமாக ஃபண்டிங்லாம் ரைஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி ஃபண்டிங் ரைஸ் பண்ணும்போது எனக்கு ஃபண்டிங்லாம் ரைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற நிறுவனங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் அந்த இடத்துல அவங்க ஆஃபீஸ் ஓபன் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ஓபன் பண்ணிட்டு அப்ப 100 ரூபா வந்தது அப்படின்னா அந்த 100 ரூபாவும் அந்த ஆஃபீஸ்க்கு ஆர்எக்ஸ்டிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாடல்ல தான் யோசிப்பாங்க. ஆனா நான் முதலே சொன்ன மாதிரி ஆர்எக்ஸ்டியோட மாடலுங்கிறது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா இருக்கும்போது நம்ம இப்போ நெல்லையில வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறோம்னா இப்போ நீங்க யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறீங்களோ உங்களுக்கான அந்த அலுவலகமாக தான் அது வந்து உருவாக்கி தரப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை என்னால இப்பவும் எப்பவும் கொடுக்கப்படும். ஏன்னா நம்மளோட எத்திக்ஸே அப்படிதான் நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க இதை உங்களுடைய நிறுவனமாக கருதி அந்த உழைப்பை நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா நீங்க அங்க ஒரு ஆஃபீஸ் செட்டப் வந்து உருவாக்கிடலாம். இப்போ பேசின ஒரு ஒரு நம்ம இந்த குரூப்ல இருக்கிறவங்க கூட எனக்கு ஒரு புது தொழில் ஒண்ணு தொடங்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தேவையான அனைத்து வகையான சப்போர்ட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது உறுதி. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட்ல ஆன்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் கொடுப்பாங்க, வேற எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து கிளைண்ட் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த கிளைண்ட்டுக்கு நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் நீங்க பார்த்து கொடுங்க, எனக்கு இவங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது எனக்கு அந்த மாதிரியான சப்போர்ட் கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் சார் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் ஆரம்பிக்கும் போது நானே தான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், நானே தான் கிளைண்ட் கிட்ட பேசுவேன், நானே தான் டாக்குமெண்ட் வாங்குவேன், நானே தான் இந்த டாக்குமெண்ட்டை என்ட்ரி பண்ணுவேன், அதுல இஷ்யூ இருந்தால் அதை கிளியர் பண்ணுவேன், நானே தான் ட்ரேட் பண்ணுவேன், ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணுவேன். இந்த 5 விஷயத்தை நான் தனித்தனியா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க இதெல்லாமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமை. இது வந்து வேற எந்த ஒரு இது மாதிரி நம்ம ஆர்எக்ஸ்டி மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. என்ஜே வெல்த்ங்கிறதா நம்பர் 1 நினைக்கிறேன். அவங்க 2 லட்சம் கோடி வந்து என்னமோ மேனேஜ் பண்றாங்க. 3000 பேர் அங்க வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. இப்போ சென்டர் சிட்டி நம்ம ஒன்று பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெக்னாலஜி மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்க நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்களே தவிர ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வேற எந்த சப்போர்ட்டும் மாட்டாங்க.
பட் ஆர்எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளைண்ட்டை கூட்டிட்டு வந்தா போதும், அந்த கிளைண்ட்டை அவங்கள ஃபாலோ பண்றதாகட்டும், அவங்க கூட நம்ம கன்வர்ஷன் பேசுறதாகட்டும், அதுக்கப்புறம் நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும்னா அந்த டிரான்சாக்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே பண்றோம். பிளஸ் நீங்க லீடு ஜென்ரேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவோட வந்தீங்க அப்படின்னா இனிஷியலா அதுக்கான சப்போர்ட்டும் பண்றோம். அஃப்கோர்ஸ் இப்ப நம்ம ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கம்பெனி வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம அந்த மாதிரியான ஒரு கோர் பிரின்சிபல்ல தான் இருக்கணுங்கிறது நம்மளோட தனிப்பட்ட விருப்பமா இருக்கு. ஸோ இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இதை எவ்வளவு விரைவாக மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணுமோ அதை சேர்த்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ இந்த செஷன் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சார் என்னோட இடத்துல நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதை உட்காந்து பேசலாம், இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. இப்போ நீங்க பொது தளத்துல இப்படி உரையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது மத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா கொடுக்கும், நம்ம கூட்டாக வளர்வதற்கு பெரிய உதவி இருக்கும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம அடுத்த செகண்ட் போய். சுமித்ரா மேடம் கொஸ்டின்ஸ் இல்லைங்கிறாங்க. வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, கொஸ்டின்ஸ் இல்லைன்னா எனக்கு இது சொல்லுங்களேன், உங்களோட ஏரியால நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஆறுமுகம் சார் வந்து ஹவு டு கெட் லீட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் எப்படி லீட் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து நிறைய ஆர்டிக்கல் எழுதுவேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த லிங்க் வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம். இப்படிதான் நம்ம லீட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ சமீபமா மெட்டா ஆட்ஸை யூஸ் பண்ணி விளம்பரங்கள் ரன் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கிற லீட்ஸ். பட் நீங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஆறுமுகம் சார்? உங்க ஏரியா என்னன்னு சொல்லுங்க. நான் இங்க போட்டிருக்கேன்னா தர்மபுரின்னு போடல. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க, உங்க ஏரியாவுக்கு எது சரியா வரும் அப்படிங்கறத நம்ம பேசிடலாம். திருநெல்வேலி, ஓகே. ஸோ நம்ம எப்படி லீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு எப்படி லீட் அதிகமா கன்வெர்ட் ஆனாங்க இந்த ஃபினான்ஷியல் செக்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீட் எப்படி வருவாங்க அப்படின்னா நம்மை பற்றி தெரிந்தால் மட்டும்தான் வருவாங்க. இப்போ சோஷியல் மீடியால இருந்து வராங்க, நான் சொல்றதை காது கொடுத்து கேட்கறாங்க, நம்ம கிட்ட அருமையான ப்ராடக்ட் இருக்கலாம். ஆனா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ராடக்ட் தான். அப்போ அவங்க யார் வருவாங்க அப்படின்னா உங்களை பற்றி தெரிந்தவர்கள் தான் முதலில் வருவாங்க. ஓகேப்பா இவரை நம்பி நம்ம இதை இறங்கி செய்யலாம் அப்படிங்கும் போது தான் வருவாங்க. எதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக எல்லாருமே தராங்க, இல்ல எல்ஐசி ஏஜென்ட் மூலமா தராங்க அப்படின்னா பணம்னு வந்துட்டா மக்கள் வந்து தங்கள் பக்கத்தில் யாரு இருக்காங்க அப்படிங்கறதுதான் பார்ப்பாங்க. நேத்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க, எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு உங்க ஆபீஸ் எங்க இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த பிசிக்கல் எவிடன்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ நீங்க வந்து லீடு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிசிக்கல் எவிடன்ஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ திருநெல்வேலியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆர்எக்ஸ்டி போர்டை பெருசா வச்சீங்கனாலே போதும், உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா லீட்ஸ் வந்து அந்த ஏரியால இருந்து ஜென்ரேட் ஆயிடும். அதே மாதிரி நீங்க அந்த இல்லைன்னா மெட்டா ஆட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல அங்க இருக்கிற யாராவது ஒரு இன்ஃபுளுசர் பிடிச்சி நீங்க அங்க ஏதாவது விளம்பரம் பண்ணீங்க அப்படின்னா அங்க லீட்ஸ் ஜென்ரேட் ஆயிடும். நம்ம வகுப்புகள் நடத்தலாம். நீங்க நெல்லையில இருக்கும்போது எனக்கு வந்து சார் ஒரு சாட்டர்டே வந்து நான் வகுப்பு நடத்தணும்னு ஆசைப்படுறேன், நம்ம வந்து விளம்பரம் பண்ணி நடத்தலாம் அப்படின்னா நீங்க நடத்துனீங்க அப்படின்னா அங்க வந்து நான் ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன், அங்க இருந்து நமக்கு லீட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகையில நமக்கு லீட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை லீட் எடுக்கிறதுக்கு தான். ஏன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ப்ராடக்ட் நல்லா வச்சுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அதெல்லாம் நம்ம டேக்கன் கேர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம லீடு ஜென்ரேஷன் மட்டும் தான் பேசணும். மேபி நம்ம இதை வந்து லீடு ஜென்ரேஷன்னே போட்டுறோம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம கம்பைண்டா தனிதான் ஒவ்வொருத்தரா தான் பேசணும். மேபி ஏற்கனவே ஐடியா இருக்கிறவங்க பேசுங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு அடுத்த நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு பேசிட்டோம் அப்படின்னா ஆறுமுகம் சாருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மிக முக்கியமா நீங்க உங்களுக்கு உள்ள இருந்து அது வரணும், அது உள்ளார்ந்தமா வரணும். இந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு லீடர் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு தைரியம் வரும். சொல்லுங்க கார்த்தி, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க.
சார் சார் இப்போ என்னன்னா, இப்போ நான் இப்போ இதான் புதுசாக பண்ணும்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு சார். இப்போ என்னோட ஃபீல்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். நான் இது பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் நான் வெளியே காட்டணும் சார். பேர் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் மாதிரி. ம், ம், அது நம்ம விளம்பரமா சொல்றது நம்ம சும்மாவாச்சும் சொல்லணுங்கிற பேசணும். இதை பத்தி நம்ம டீப்பா பேசி எக்ஸ்போஸ் கொடுக்கணும். எனக்கு உங்க ம், சைட்ல ம், எனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னா சார், எனக்கு எனக்கு ம். ஆல்ரெடி எனக்கு மீடியம் இருக்குங்காட்டி, சோசியல் மீடியா இருக்குங்காட்டி, ஒன் எஸ். டு ஒன் நம்ம வந்து இந்த எக்ஸ்போஸை என் மேலே இவ்வளவு வைக்கணும், நம்ம ப்ராடக்ட் மேலே இவ்வளவு வைக்கணும், உங்க மூலியமா அதை கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கு இதுல ம், ம், ஃபுல்லாவே தெரியும் போது நாம என்ன பண்றோம் ம், அப்படின்னா, ஒன் டு ஒன் செஷன் மாதிரி இப்போ லைவ் பண்ண போறோம். அதை எடுத்து நம்ம ம். ப்ராட்காஸ்ட் பண்ண போறோம் சேனல்ல. நைஸ், நைஸ். ஓகே. நான் ப்ராட்காஸ்ட் பண்ண இதை வந்து எளிமைப்படுத்துறோம் சார். இப்ப எல்லாம் ஃபேன்சியா இருக்கு, ம், ம். எல்லாத்துக்குமே போகணும், எல்லா மக்களுக்கும் இது கொண்டு போய் சேர்த்துணும் போது ஆமா, எல்லா மக்களுக்கும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, ஆமா, டாட்டா வச்சுக்கோங்க சார். இப்ப டாட்டான்னு சொல்லும் போது டாட்டாவோட கார் எப்படி இதாகுதுன்னா, அது ஏதோ ம். நமக்குள்ள இருந்து வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆமா, ஆமா, அந்த காரோட பேஸ் ஒரு மினிமம் ஒரு 10 லட்சம் அப்படின்னு வச்சோம்னா கூட, பட் ஆனா டாட்டா ம். கூட ஒரு 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 நல்ல ஃபீல் வருது. ஆமா, ஆமா, ஆமா. அதை விட கம்மி விலையில் இருக்க கார் இப்போ பலினோ பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த ஃபீல் வரல. ம், இதோட ம், ம், கம்மி ம். டாட்டாவோட ஒரு கனெக்ட் எமோஷன் கனெக்ட், ஆமா, இது ஆமா. மாதிரி ஒரு எமோஷன் கனெக்ஷன் நம்ம ம். இது மேல இந்த பயத்தை போயிட்டா எங்களுக்கு எமோஷன் கனெக்ஷன் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். அடுத்தது உண்மைதான். பக்கமா பக்கமா போயிட்டோம் அப்படின்னா, ம், அப்ப ம், அந்த பயத்தை எப்படி போக்கும்னா எக்ஸ்போஸ் பண்ணுவோம் எங்களுக்கு. ம், ம், அந்த ம். இடத்துல இருட்டை நம்ம வெளிச்சம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் போயிடும். கரெக்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சார், என்னோட இது எப்படின்னா, இப்போ எங்கிட்ட அந்த மீடியம் இருக்கங்காட்டி, நான் உங்களை வச்சு நான் அதை அப்படியே ஒரு கேம்பெயின் மாதிரி சார், அதுல 2 பாயிண்ட்ஸ் எடுத்து இதை மட்டும் கொண்டு போய் சேர்த்தனா போதும். ஒரு சரி. சீரியஸ் மாதிரி சார், ம். ஒரு வெரி சீரியஸ் குட். ட்ரை பண்ணா சீரியஸ் மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும். அதுல நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்குவோம் நம்ம. ஓகே, ஓகே. இப்போ வந்து உங்க மீடியம் பயன்படுத்தி இவங்க விளம்பரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணம் ஓகே ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சார், இது எப்படின்னா நாம மீடியம்ஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு சார். வாங்குன்னு நம்ம சொல்லக்கூடாது, பண்ணுன்னு சொல்லக்கூடாது, ம், ம், நம்ம பண்ணக்கூடாது அதை. ம், ம், நாம என்ன பண்ணுவோம் சார், இந்த இதுதான் பண்ண போறோம். அந்த ம். இடத்த இருட்டா இருக்கிறத வெளிச்சம் பண்ணி காட்ட போறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மள தேடி வந்துருவாங்க சார். ஓகே, ஓகே, ஓகே. அவங்களுக்கு அந்த அந்த பயத்தை மட்டும் போய்க்கிட்டோம். நாம இது என்ன விஷயம்னு நல்லா பிரீஃபா சொல்ல போறோம் சார். ஓகே, ஓகே. நைஸ். இப்படி பண்ணும்போது ஆமா. சொல்லுங்க சார். கார்த்தி, உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துக்கோங்க, மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ உங்களை ஓகே பயன்படுத்துறது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு, ஏன்னா நீங்க எல்லாருக்குமான ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். ஒரு 4 இயர்ஸா டிஜிட்டல் மீடியால வந்து சோசியல் மீடியால வந்து ஒன்லி பியூர் பிசினஸ் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பியூர் ஆர்கானிக்கா அரௌண்ட் 7 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் பியூர் பிசினஸ் ப்ரொமோஷன். எக்ஸாம்பிள் ரிவ்யூஸ் ஆகட்டும், நாம அங்க போய் ஷாப்பை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறது, ஆஃபர்ஸ் ஆகட்டும், என்ன பண்றீங்கிறத ஃபுல்லாவே ரிவ்யூ பண்ணி கொடுக்கறது தான் நம்ம ஒர்க். இதுதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சேனல் நேம் ட்ரெண்டிங் பிளாக்ஸ் தமிழ். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மூணுலயுமே இருக்கும். நாம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் அனுப்பியிருக்கேன், உங்களை பத்தின தகவலை நம்ம வாட்ஸ்அப்லயும் அனுப்பியிருக்கேன். ஸோ அவங்க ஈரோட்ல இருந்து பேசுறாங்க, கார்த்தி. ஓகே கார்த்திக், அது ஒரு நல்ல ஐடியா. ஸோ நீங்க ஒரு அதை பிசினஸ் மாடலா மாத்தி ஏன் அது ஒர்க் ஆச்சுன்னா, இப்ப என்னன்னா, நீங்க ஈரோட்ல இருக்கிறீங்க, அந்த செக்மெண்ட் நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னா, மத்த ஏரியால எல்லாம் வந்து மக்கள் நேரடியா வந்து பாக்குறாங்க அப்படின்னா, அதை இவங்க லிவரேஜ் பண்ணிக்கலாமான்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. பட் எல்லாமே நம்ம பண்ணலாம் சார். ஓப்பனா பேசுறோம். பண்ணலாம் சார். ஏன்னா அப்படின்னா இப்ப வந்து நம்ம சேனல் அரௌண்ட் சவுத் இந்தியா முழுக்க பார்த்துட்டு இருக்கேன். அரௌண்ட் வேர்ல்டு எங்க சிங்கப்பூர் எல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். வெரி குட். இப்போ ஓகே, லோக்கல்ல ஒரு நம்பர் மெயின் நம்பர் வச்சிடும். அந்த கேம்பெயினுக்கு ஒரு மெயின் நம்பர் வச்சிடும். ஓகே, ஓகே, எங்க இருந்து லீட்ஸ் வருதோ, இப்ப ஈரோட்ல இருந்து லீட்ஸ் வந்து ஈரோட்ல ஒரு டீம் இருக்கும் சார், அவங்க அதை கேரி பண்ணிக்குவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து லீட்ஸ் வருது, ஒவ்வொரு இடத்துல பண்ணிக்குவாங்க. பட் ஆனா இதை நம்ம எப்படி பண்ணோம் சார், இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், இவரு சீனிவாசன் சார் எல்லாம் பண்ணாங்க சார். சீனிவாசன் சார் அந்த மணி பேச்சு இதெல்லாம் பண்றாங்கல்ல சார். ஆமா. அது மாதிரி, பட் அது மாதிரி இல்லாம அதுதான் ம், கோர். ஏன்னா அவங்க ம். இப்ப எல்லாமே பண்றாங்க சார். அதுதான் கோர். பட் நம்ம அந்த ஓகே. மாதிரி பண்ணக்கூடாது. ம், ம். ஆனா இப்ப அவர் பண்றது எலைட் மாதிரி இருக்கும் சார். அவர் பண்றது எப்படின்னா எலைட்டாவே இருக்கு. ஓகே, ஓகே. இன்னுமே ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எலைட்டா தான் இருக்கு. எலைட் லெவல்ல தான் வச்சிருக்காங்க. பட் அது ம், ம், எல்லாத்துக்கும் ம். தேவை. ஓகே, ஓகே. ஏன்னா 2000 ரூபாங்கிறது சாதாரணமா எல்லாருமே செலவு பண்றாங்க. ம், ம், மினிமம் ம். இப்ப ஒரு 1000 எடுத்தா செலவாகும். ஓகே, ஓகே, ஓகே. எல்லாம் எலைட், நம்ம எலைட் இல்லாம சார் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பண்ண போறோம் சார். அதை அதுக்கு தான் நம்ம கோர் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் சார். ஓகே, ஓகே, ஓகே.
ப்ளீஸ். இது மாதிரி என்னோட ஐடியா மத்தவங்களுக்கு சொல்லுங்க சார். சார், இது என்னோட ஐடியா. ஸோ அதுதான் ஓகே சார். ஓகே. மத்தவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க. மேபி நீங்க மெயின் சிட்டில இருந்தீங்கன்னா விளம்பர போர்டு வைக்கலாம். அது நிறைய வாக்கின்ஸ் வரும். நீங்க ஏற்கனவே ஒரு அலுவலகம் வச்சிருந்தீங்கன்னா அதுல போர்டு வைக்கலாம். இப்ப சுமித்ரா மேடம் ஸ்டாண்டி வச்சிருக்காங்க. So, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து அஹ், பார்க்கலாம். அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்க. இப்ப என்ன அப்படின்னா, நீங்க போர்டு வச்சிருவீங்க, ஒரு ஆபீஸ் போட்டுருவீங்க, ஒரு கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நேரடியாக எதிர்கொள்வது சிரமமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு டிவியோ இல்ல ஒரு லேப்டாப்போ வச்சுட்டு அவங்களுக்கும் எங்களுக்கும் இப்ப நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னா நீங்க உங்க ஏரியால இருந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க முழுவதுமாக பேசி புரிய வச்சிருவோம். இப்போ இந்த செட்டப் ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஒர்க் அவுட் ஆகும்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதையும் பண்ணணும். இதை நம்ம ஒரு டெஸ்ட் மாடல்ல கூட பண்ணி பார்க்கலாம். மேபி நெல்லையில வந்து 3 பேர் இருக்கிறதுனால அங்க ஒரு அலுவலகம் மாதிரி எடுத்துட்டு அங்க வந்து நம்ம ஒரு லேப்டாப்போ ஒரு டிவியோ ஒரு ஆஃபீஸோ செட் பண்ணிட்டு அங்க வந்து நம்ம கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். இல்ல ஏற்கனவே ஒருத்தவங்க அலுவலகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் மட்டும் ரெடி பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம எல்லா ஏரியாவுக்குமே வந்து விரிவுபடுத்தலாம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வேணுமா இல்லைன்னா நீங்களே கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ணிப்பீங்களா? ஸோ இது அந்த மாதிரியான ஒரு கேள்வின்னு புரிஞ்சுக்கணும். நான் என்ன சிக்கலா பாக்குறேன்னா சதர்ன் ஸ்டேட்ல எல்லாரும் ஆன்லைன்ல வரமாட்டாங்க. இப்ப நம்ம கிளைண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐடியா இருக்காங்க, இல்லைன்னா குளோபல்ல இருந்து வராங்க, வெளிநாடுகள்ல இருந்து வராங்க. அப்போ நாம ஈரோடு அந்த மாதிரி தர்மபுரி நெல்லை அந்த மாதிரியான ஏரியாவுக்கு போகும்போது பிசிக்கல் மீட்டிங் தான் நிறைய விரும்புவாங்க. அவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஜூம்ல வந்து கனெக்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேள்வி. ஸோ கார்த்தி வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காரு. நான் மத்தவங்களும் சொல்லுங்க சார். சார், இப்ப நாம இந்த இது பண்ணணுமா சார்? என்ன ஆகும்னா, அவங்க புதுசா வரவங்க இந்த கம்மியான நாலேஜ் இருக்கீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எம்எல்ஏ மாதிரி நினைச்சா தப்பா போயிடும். அதுக்கான பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஆனா ம், எங்க சர்க்கிள்ல சொல்றோம் சார். ம், ம், ம். தெரியும், எங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டா நல்லா தெரியும். தெரியாதவங்கிட்ட போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எம்எல்ஏ மாதிரி கன்வெர்ட் ஆகுமா சார்? வாய்ப்பு இருக்காது. அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்காது சார். அப்படி நினைச்சா கூட பரவாயில்லையா, நிறைய எம்எல்ஏம்ல தான் ஜாயின் பண்றாங்க. அப்படி சேர்ந்தா கூட பரவாயில்லையே, நமக்கு மக்கள் தப்பா நினைச்சிட்டு சேர்ந்தா கூட பரவாயில்ல. வியாஜி சார் தான் பரவாயில்ல. ஆமா, ஓகே சார், ஓகே. எப்பயாவது சேர்ந்தா பரவாயில்ல நமக்கு. ஆனா இது இது நல்ல கன்செப்ட். நாங்க பேசுறத நீங்க பேசினா இதா ஆமா இருக்கும். ஆமா. பிசிக்கல் தான் சார் கரெக்டா இருக்கும். இப்ப உங்களை ஒரு நாள் எப்படின்னா ஒரு ஒரு 1 டேட் மீட்டிங்கோ நாம அரேஞ்ச் பண்ணிட்டு சார் ம், உங்களோட 1 to 2 நாம அதுக்குள்ள அவங்கள ரெடி பண்ணும். அவங்கள மென்டலா கொஞ்சம் என்ன விஷயம் அந்த லைட்டா டச் அப் பண்ணி வச்சுட்டு சார் ம், உங்களை ஒரு நாள் எக்ஸ்பர்ட்டை வர வச்சு இதுதான் விஷயம்னு நீங்க ஓப்பனா உடச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இருக்கும். நமக்கு சக்சஸ் ஆர் லாஸ், பட் ஆனா தெளிவா நீங்க சொன்ன மாதிரி ஆயிரும். ஆமா, ஆமா. எப்படி நான் டிராவல் நிறைய பண்ணுவேன். இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க இது ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு மண்டே ஒரு இடத்துல, டியூஸ்டே ஒரு இடத்துல, வெனஸ்டே ஒரு இடத்துல, அந்த மாதிரி கூட நம்ம மீட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அந்த மாதிரி எஃபர்ட் போடுறதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். எஸ் சார், அதுதான் பிரின்சிபலா இருக்கும். இது மாதிரி டைம்ல நாங்களும் ஏதாவது பக்கத்தால் இருந்தோம்னா நாங்களும் கூட டச் ஆயிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் ஆகும் சார். அஃப்கோர்ஸ், நீங்க எஸ். இன்ஃபேக்ட் இது முக்கியமா சொல்ல மறந்துட்டேன். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த நேபாளில இருக்கிற ஒரு கிளைண்ட் கிட்ட இந்தியில பேசுற ஒரு வந்து நம்ம கிளைண்ட் தான். அவரை நான் வந்து ட்ரை பண்ணவே ட்ரெயின் பண்ணவே இல்லை, கோச் பண்ணவே இல்லை. ஆனா நான் இந்த கிளைண்ட் கிட்ட வந்து பேசணுங்கிறத தமிழ்ல பேசுறேன். அதுல சில விஷயங்களை விட்டுட்டு விட்டுட்டு தான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிளைண்ட் என்ன பண்றாரு அதெல்லாம் ஃபில் பண்ணி இன்னும் அருமையாவே வந்து கடத்திட்டாரு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கம்பசூத்திரம் இல்ல. இன்னொன்னு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நம்மளோட இந்த 1-on-1 செஷன்ல நம்ம அந்த பினான்ஸை பத்தி பேசுறதோ ப்ராடக்ட் பத்தி பேசுறதோ மிக மிக குறைவு. 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு குறைவா தான் நம்ம பேசுவோமே தவிர மற்றது எல்லாம் பண பழக்கத்தை பத்தி தான் பேசுவோம். அது நம்ம எளிமையாக பேசிடலாம். நம்ம சமூகத்தை தெரிஞ்சவங்க, ஒருத்தர் பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சவங்க, முதலீடு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சவங்க அதை எடுத்து பேசினாலே பேசிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். அறிவுடை நம்பி சார் கை வைத்திருக்கா, நீங்க பேசலாம் சார்.
சார் வணக்கம். நான் அறிவுடை நம்பி தருமபுரில ஆ இருந்து. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் நான் வந்து இன்சூரன்ஸ் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்து கடைசியாக ஒரு 5-6 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக வந்துட்டேன். சரி. லாஸ்ட் வீக் நீங்கள் பேசுனதை கேட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு ப்ரோக்கிங் கம்பெனியில் இருந்தேன். எனக்கு வந்து அவங்க இன்சூரன்ஸில் வந்து பெரிய அமௌண்ட் பண்ணுங்க பெரிய அமௌண்ட் பண்ணுங்கன்னுவாங்க. ம் 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 ம். பட் எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. ஓகே ஓகே அதனால நான் அது கஸ்டமருக்கு சொல்லவே மாட்டேன். கடைசியில் அந்த ப்ரெஷர் எனக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையாகி நான் அது கடைசியில் வேண்டான்னு வெளியவே வந்துட்டேன். ஓகே ஓகே லாஸ்ட் டைம் ஓகே லாஸ்ட் இதுல நீங்க பேசுனது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. ஓகே ஓகே இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வா பொருளாதாரம் பயில்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிண்டல்ல ஒரு புக் எழுதிருந்தீங்க இல்லைங்களா? ஆமா 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 அது உங்களுக்கு தானே? ஆமா ஆமா இதுதான் இதுதான் நான் எஸ் சார், எழுதுனேன். எஸ் சார், எஸ் சார். அந்த புத்தகம் இப்ப அவைலபிள்ல இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. சார் அதுதான் சார் நம்மளுக்கு மெயினா இப்ப இருக்கிற டூல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நாடு ஓகே. முழுக்க புக் ஃபேர்ஸ் நடக்குது. தமிழ்நாடு முழுக்க வந்து கவர்மெண்டே சப்போர்ட்ல நடத்துறாங்க. ஆமா ஆமா இந்த புக் ஃபேருங்கள்ல அதிகமா எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 வருஷங்கள்ல ஏன்னா நான் ஒரு பப்ளிஷர் பிளஸ் புக் செல்லர். ஸோ ஓகே நான் ஓகே பார்த்த அடிப்படையில வந்து அதிகமா வித்த புத்தகம் வந்து அதிகமா கேட்கறது விற்கிறது வந்து இந்த அரவிந்த் சாமி சொன்ன சைக்காலஜி ஆஃப் மணி. ம் 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 ம். அது என்னன்னே ஓகே தெரியல. முதல்ல அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஷேர் மார்க்கெட் கத்துக்கிறது எப்படி, இதை கத்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சோமவல்லியப்பனுடைய கிழக்கு பதிப்பகத்துல இருக்கிற புத்தகங்கள் 8-10 புத்தகம் இருக்கும். செட்டு ஓகே செட்டா ஓகே அதை வாங்குவாங்க. ஓகே அதுல ஓகே இருந்து நாங்க சோமவல்லியப்பன் கிட்ட பேசும்போது நிறைய பேர் என்கிட்டயே பர்சனல் அட்வைஸுக்கு வராங்க. அது இதுன்ட்டு ம் அவரே சொல்லியிருக்காரு. பட் அவர் ம் ம் ம். பெரும்பாலும் அது ரொம்ப ஹை வேல்யூல தான் பண்றாரு. லோக்க இப்ப இதுல பண்றது இல்ல. ஸோ ஆமா அந்த ஆமா உங்க புத்தகங்கள் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இது நான் தருமபுரியில நான் பார்த்த அனுபவத்துல நான் இது என்னுடைய அனுபவமா நான் இது சொல்றேன். வெரி குட் சார், வெரி குட். அது ஒரு என்ன பண்ணலாம்னு கார்த்திகேயன் சொல்லுங்க, சார் நம்ம பண்ணிடலாம். அதான் அவர் கார்த்திகேயன் சார் சொன்னது வந்து நம்ம ஆன்லைன்ல பண்றோம், ஃபேஸ்புக் பண்றோம்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் ம் ம் ம். ஃபேஸ்புக்ல நம்மளுக்கு நிறைய நம்பிக்கையும் கிடைக்கும். அதே நேரத்துல நெகட்டிவும் டக்குன்னு வந்துடும். ம் ஆனா ம் இந்த ம் ம். இதுல வர்றது கொஞ்சம் மெதுவா வரும். ஆனா ஸ்ட்ராங்கா கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணலான்றது என்னுடைய ஐடியா சார். ஓகே சார், நம்ம 2 புத்தகம் போட்டிருக்கோம். வா தமிழா பொருளாதாரம் பயில்வோம், அதாவது பொருளாதாரம் சார்ந்து அது ஒண்ணு. அதுக்கப்புறம் எண் எஸ் முதலீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 போட்டிருக்கோம். நீங்க 2மே எஸ் வந்து சார். நம்ம தரக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க சார். சார் நம்ம அந்த பாப்புலர் ஆத்தர்ஸ்ன்ட்டு ஒரு வெப்சைட் வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆமா ஆமா வச்சிருந்தோம். ஆமா ஆமா. அப்ப நான் உங்க கூட கனெக்ட் பண்ணி இருந்திருக்கேன். வெரி குட் சார், தேங்க்யூ 2 தேங்க்யூ. வருஷத்துக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, வெரி குட் சார், அதுதான் தேங்க்யூ. சார். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஆமா, நான் வந்து 12 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அதுல 2 புத்தகங்கள் வந்து நேரடியாக முதலீடு சம்பந்தமாவும் பொருளாதாரம் சம்பந்தமாவும் நம்ம எழுதின புத்தகங்கள். அதை கூட நீங்க வந்து உங்களுடைய இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களோட லீட்ஸுக்கு வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தா நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்க ஒருத்தர் பேசுறது வந்து இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனையை வளர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். நான் அடுத்தது வந்து நம்மளுடைய அந்த கைடுக்கு போயிடுறேன். நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கலாம். இப்போ போன வீடியோல வந்து நான் அந்த வீடியோஸை வந்து ஷேரும் பண்றேன். இது வரைக்கும் 2 முறை நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ அதை ஷேர் பண்றேன். அதுல முதல் 4 சாப்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து 5th சாப்டர். ஓகே, ஸோ 5th சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பிஹேவியரல் ஃபினான்ஸை பத்தி நம்ம கவர் பண்ணுவோம். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அடிப்படையில் நம்மளுடைய ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்மளுடைய நாலேஜை வச்சு நம்ம பண்றது கிடையாது. நம்மளுடைய பிஹேவியரை வச்சு பண்றது, நம்மளுடைய எமோஷன்ஸை வச்சு பண்றது. அதனாலதான் நிறைய தப்புகளும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால நம்ம ஒரு கிளைண்ட்டை பார்த்த உடனே அந்த கிளைண்ட்டோட நாலேஜ் அசஸ் பண்றதுக்கு முன்னாடி அவரோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிடணும். அப்பதான் உங்களால வந்து பேச முடியும். ஸோ அதுலதான் வந்து நம்ம 1-on-1 செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் வந்து நம்ம வந்து அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் நேரத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுல ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறதுக்கு என்ன அப்படின்னா, இங்க கிட்டத்தட்ட 99.99% மக்களுக்கும் ஒரே பேட்டர்ன் தான். இதை நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு வேணா இன்னொரு முறை சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஒரு சின்ன எக்கனாமில இருந்து பெரிய எக்கனாமிக்கு வரோம். ஸோ அப்படி வரும்போது நம்ம ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறோம். இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறதுனால இந்த இப்போ வந்து 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க ஒருவித பயத்திலையும் பதட்டத்திலையும் இருப்பாங்க. பணத்தை செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. செலவு பண்ண தெரியாது.
ஸோ இந்த சிக்கல்ல தான் எல்லாருமே இருப்பாங்க. அதனால அவசர அவசரமா போயிட்டு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, வீடுல இன்வெஸ்ட் பண்றது, இல்ல கண்ணுக்கு தெரியுற ஷேரை வாங்குறது, கொடுக்குற இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்குறது, வர்ற என்எஃப்ஓ எல்லாம் வாங்குறது, இப்படி வந்து தப்பு தப்பா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிஹேவியரை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கிளைண்ட் கிட்ட பேசும்போது என்ன சொல்லலாம், சார் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட இருக்கா, அது பிரச்சனைனே சொல்ல முடியாது, இந்த மாதிரி பிஹேவியர்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பேசணும். ஸோ இதை நம்ம டச் பண்ணும் போது என்ன ஆயிடுதுன்னா கிளைண்ட் வந்து நம்ம கூட ஒன்றி வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு தெரியாத ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பேசல, அது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், வேற எதா இருக்கட்டும், இன்னுமே அது ஒரு ஏலியன் ப்ராடக்ட் தான். ஸோ அதை பத்தி பேசாம கிளைண்ட்டை பத்தி பேசும்போது அவங்க நம்ம வந்து ஓகே இவன் வந்து நம்மள மாதிரியே தான் பேசுறான், நம்மள புரிஞ்சுக்கிட்டான், ஃபர்ஸ்ட் அதுதானே தேவை. நீங்க கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணீங்கன்னா நீங்க கிளைண்ட்டை புரிஞ்சுக்கணும். அதனால அவங்களோட பிஹேவியரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ நம்ம 335 1-on-1 செஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த 335 1-on-1 செஷன்லயும் வந்து நம்ம வேற வேற விஷயத்த பேசவே இல்லை, ஒரே விஷயத்த தான் அந்த கிளைண்ட் கிட்ட வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதும் ஈஸியானு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம வந்து அவங்க அதே மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சில கிளைண்ட்ஸுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில சில சிக்கல்கள் இருக்கும், அதையும் நம்ம உள்வாங்கி அதை நம்ம பேச முடிஞ்சா நல்லது. இப்ப அது எனக்கு இயல்பா வருது, ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ரொஃபைலுக்கு அவங்க மரியாதை கொடுத்து பேசுறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து வரும்போது நீங்க பேசணும். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களை வந்து ஒரு வக்கீல் மாதிரியோ ஒரு டாக்டர் மாதிரியோ நீங்களே உங்களை கருதி கொள்ள வேண்டும். நான் அப்படிதான் கருதிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு வந்து நாம வந்து தீர்வு வழங்குறோம். அந்த தீர்வை வழங்குறதுக்கு வந்து நம்ம சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு வழங்கவே முடியாது. அவர்களை பற்றி முழுவதுமாக தெரிந்தால் மட்டும்தான் அவர்களுக்கான தீர்வுகளை வழங்க முடியும், நிதி தீர்வுகளை வழங்க முடியும். ஸோ நீங்க அதிக நேரம் கவனம் செலுத்த வேண்டியது மக்களோட பிஹேவியர், மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு, அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் அப்படிங்கிறது தான். நம்ம ஆராய்ச்சியில வந்து ஃபின்எம்பான்னு ஒரு கான்செப்டை ரோல் அவுட் பண்ணியிருக்கோம், ஃபினான்ஸ் வித் எம்பத்தி. ஸோ நீங்க எவ்வளவு தூரம் அந்த பக்கம் இருக்கிற மக்களை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்க சக்சஸ்ஃபுல்லா இதுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 4 டைப்பா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது தமிழ்நாடு ஃபோக்கஸ்ன்னு போட்டிருக்கு, பட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா லைக் இந்தியா லெவலில் இதுதான் இருக்கும். த ஸ்பெண்டர், அவங்க வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இதுல பொது புத்தி என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல நமக்கு வர்ற தரவுகள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பேர் இப்போ நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த தரவுகளை நம்ம நிராகரிக்கணும். அந்த தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவையும் சேர்த்து சொல்லும் போது அந்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனால் டிபிக்கல் தமிழ்நாடுன்னு வரும்போது யாருமே ஸ்பெண்டர் கிடையாது. மேபி 2000க்கு அப்புறம் பிறந்தவர்கள் வேணா ஸ்பெண்டரா இருக்கலாம். ஸோ அட் த மூமெண்ட் வந்து நீங்க அந்த கேட்டகரியில ரொம்ப கவனம் செலுத்தணும்னு அவசியமே கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து தேவைக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கலாம், ஆனா அவர் வந்த பின்புலம், நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன எக்கனாமில இருந்து வந்த பின்புலத்தால தான் செலவு பண்ற எல்லாமே வந்து அதிகமா செலவு பண்றேன், ஸ்பெண்டிங் பண்றேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போயிட்டு அதை ஸ்பெண்டிங்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஆட்கள் யாருமே வந்து தேவையான அளவுக்கு கூட ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. ஸோ இதுதான், நிறைய பேர் சேவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நம்ம வந்து நம்மளுடைய 1-on-1 செஷன்லயே வந்து பட்ஜெட் போடுவது வந்து எதுக்கு சொல்றோம்னா, பணத்தை கம்மியா செலவு பண்றதுக்காக பட்ஜெட் போடுங்கன்னு சொல்லல, பட்ஜெட் போட்டு பணத்தை செலவு பண்ணுங்க அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம ரோல் அவுட் பண்றோம். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வடிவேல் சொல்வார்ல, நம்ம வந்து தனித்து தெரியணும்னா நாதாரித்தனம் பண்ணாலும் தனித்து தெரியணும், ஏதோ ஒரு டைலாக் வரும். ஸோ அதுதான் கான்செப்ட். இங்க இருக்கிற 100% ஃபினான்ஷியல் அனலிஸ்டும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸும் என்ன திருப்பி சொல்லுவாங்க அப்படின்னா, பணத்தை சேர்த்து வைங்க, பணத்தை ஃபியூச்சருக்கு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆராய்ச்சியில மட்டும்தான் என்ன சொல்றோம்னா, அதுவும் தரவுகளின் அடிப்படையில சொல்றோம், சும்மா சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லல. நாம இது வரைக்கும் பார்த்து பேசின அத்தனை பேருங்களோட தரவுகள் அடிப்படையில சொல்றோம். அதை நான் நேரடியாக கிளைண்ட் கிட்டே சொல்லும் போது கிளைண்ட்டுங்கள் இது வரைக்கும் யாருமே வந்து நம்ம திட்டல, அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கரெக்டா தான் பேசுறோம் அப்படின்னு. ஸோ யாருமே வந்து இப்போதைக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு கூட ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. எல்லாருமே பணத்தை சேவ் பண்றதுல தான் இருக்காங்க. சில கிளைண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க, அவங்க நிறைய சேர்த்து வைக்கிறாங்க.
ஸோ அவங்க கிட்ட நான் 1 மணி நேரம் அந்த செஷன் முடிச்சு அந்த 1 மணி நேரமும் சொல்றேன், நீங்க பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து திருப்பி சார் நான் எப்படி சார் பணத்தை திருப்பி சேர்க்கறதுங்கிறாங்க. நான் அவங்கள அப்படியே சொல்லி திட்டி விட்டேன், இதுக்கு மேல நீங்க என்கிட்ட வந்து பணத்தை சேர்க்கறத பத்தி பேசவே கூடாது, ஒழுங்கா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க சிரிச்ச முகத்தோட போறாங்க. ஸோ அவங்க வந்து ஆள் மனசுல வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப, இது உங்களுக்கே கூட பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே பொருந்திதான் வருது. அது ஆள் மனசுல அப்படியே இறங்கி இருக்கு. இதை நம்ம வந்து மாற்றி பேசும்போது நமக்கு உடனடியாக ஒரு லீடு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பணத்தை பத்தி நிறைய பேச மாட்டாங்க நம்ம கிளைண்ட்ஸே. வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கலா இப்போ ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க, கனடால இருந்து வந்திருந்தாங்க. ஸோ வெளிநாட்டுல இருக்கும்போது அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும். எடுத்த உடனே நம்ம கிட்ட வந்து பணத்தை பத்தி பேச மாட்டாங்க. நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னால உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத வந்து சொன்ன உடனே முதல் நாள் நைட்டு வந்து நான் சொல்றேன் சார், நீங்க அதுக்கு பேசுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து சார் உங்களோட இன்கம் எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டு நீங்க வந்து பணத்தை எப்படி பாக்குறீங்க, பணத்தோட சைக்காலஜி எப்படி இருக்கு, உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, நீங்க பணத்தை பார்த்து பயப்படுறீங்களா இல்லையா, அதை பொருளா நினைக்கிறீங்களா, பணத்தை அனுபவிக்கிறீங்களா, இல்ல எல்லாத்தையுமே சொத்தா சேர்த்து வச்சுக்கிட்டு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்து சொல்லுவோம் சார் அப்படின்னு. அவர் உடனே சார் நாளைக்கு எனக்கு இதே டைம் கொடுங்க, நான் உடனே உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாருக்குமே போடணும். ஸோ அதனாலதான் அவர் அடுத்த நாள் வந்தாரு. நம்ம நினைச்ச மாதிரியே அவர் நிறைய சொத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி கடனும் 2.5 கோடிக்கு வச்சிருக்காரு. அங்க கனடால நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு அத்தனையும் வந்து இஎம்ஐக்கு பே பண்ணிட்டு இருக்காரு. இன்றைய வாழ்க்கையை வாழவே இல்லை, 47 வயசு. ஸோ அவருக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்து சார் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ணுங்க, இது இன்னும் பெருசா உங்களுக்கு உபயோகம் பட போறது இல்லைன்னு அவர் ஏத்துக்கிட்டாரு. ஸோ இதுதான் நம்ம பண்றோம். நம்மளோட இந்த மெத்தடாலஜி வந்து அந்த ஒரு கிளைண்ட்டுக்கு கிடையாது, எல்லா கிளைண்ட்டுக்கும் நம்ம இதை தான் சுத்தி வரப்போறோம். அவங்க எங்கேயாவது இந்த அசட் வாங்குற விஷயத்துல கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கிளைண்ட் தான் நமக்கு ஐடியல் கிளைண்ட். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் போக முடியாது. அவங்க கிட்ட அவங்க தான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே, அவங்க வந்து நம்ம கிளைண்ட் இல்லையானா அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிஹேவியரல் இஷ்யூ இருக்கும். எல்லா பணத்தையும் ஷேர் மார்க்கெட்ல போட்டிருப்பாங்க, எல்லா பணத்தையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க, இப்போ லிக்விடிட்டி இல்லாம இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட எல்லாம் நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா நம்ம லிக்விடிட்டியில இருந்து எடுத்து பேசணும். உன்னோட லிக்விடிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். லிக்விடிட்டினா இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இந்த இன்வெஸ்டர் அவங்க யாருங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் பேசுவதற்கு முன்னாடி. அப்போதான் நம்ம வந்து கரெக்டா அவங்க கிட்ட உரையாட முடியும். பட் நம்ம கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்ன் மூலமா நம்ம எளிமையாவே உரையாடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் கேட்கக்கூடிய இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் ஒரு சும்மா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி பேசக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும், இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுக்கணும், அதை பத்தியே பேசக்கூடாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அவங்களுடைய மணி பிஹேவியர். மணியை பார்த்து பயப்படுறாங்களா, மணியை பயன்படுத்துறாங்களா, மணியை கடவுளா கும்பிடுறாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து இன்டராக்ஷனையே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்து அவங்களுடைய மணி சம்பந்தமான கஷ்டங்களை வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா யாருமே, நீங்களே பார்க்கலாம், யாருமே வந்து பணத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. எல்லாம் அது பணம் அப்படிங்கிறத தனித்து தான் வச்சிருப்பாங்களே தவிர அதை யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பேரியரை நம்ம உடைக்கணும். அதுக்கு தான் நீங்க நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நாம எப்படி வந்து நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் பேசுறாரு அப்படின்னா நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை வந்தாதான் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நாம பண்ற வேலை வந்து ஒரு வக்கீல் டாக்டருக்காக சம்பந்தமான ஒரு விஷயம். ஸோ நம்ம கிட்ட ஒருத்தர் உரையாடுறாரு அப்படின்னா நம்ம அவரை வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது. நிறைய லோன் வாங்கி வச்சிருக்காருன்னா அதை கிண்டலா பார்க்க கூடாது, ஒரு நக்கல் பண்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது, நமக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசவே கூடாது. ஒரு ஒரு ப்ராப்பர் அதே பிளாட் ஃபேஸோட அவங்க சொல்றத எம்பத்தட்டிக்கலா கேட்டுக்கணும். அதை கேட்டுட்டு அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓகே இந்த சீன் வந்து சொல்லலாம். ஒரு கணவன் மனைவி வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க, 1-on-1 செஷனுக்கு வந்திருந்தாங்க. அவர் வந்து இப்பதான் வந்து அது ஒரு டெலிகேட்டான ஒரு இன்டர்வியூன்னு சொல்லலாம். ஏன்னா வந்தவங்க வந்து அந்த மனைவி வந்து தன் கணவன் மேல வந்து பயங்கர குற்றச்சாட்டு,
எங்க வீட்டுல இருக்கும்போது நான் வந்து கடனை பத்தியே கவலைப்பட்டதே இல்லை சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவர் வந்து கடனா வாங்கி வச்சிருக்காரு, நான் கடன்ல வந்து விழுந்துட்டேன், ஏதாவது அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலா அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கடன் வாங்கினதுக்கு காரணம் வந்து வீடு வாங்கணுங்கிற வீடு வாங்கினதுதான் அவர் கடனுக்குள்ள போயிருக்காரு. அவர் மத்தபடி வேற எங்கேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணல, மத்த எந்த பழக்கமும் அவர் கடையில எங்கேயுமே நஷ்டம் அடையல. வீடு வாங்கினதுனாலதான். அப்போ நாம வந்து இந்த மேடமையும் நம்ம வந்து பகைச்சிக்க முடியாது, நம்ம இவரோட டிக்னிட்டியும் வந்து லூஸ் பண்ணிட முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம வந்து பேசணும். அப்போ நான் சாதாரணமா கேட்டேன், இந்த வீடு வாங்குறதுக்கு யார் ஆசைப்பட்டா அப்படிங்கும்போது, நான் தான் சார் ஆசைப்பட்டேன். அப்போ அதை தான் நம்ம வாங்கியிருக்காரு. அப்போ இந்த வீடு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு சமாளிச்சு நம்ம அதை முடிச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஹ் ஆஹ் அந்த அந்த குணாதிசயங்கள் வந்து மாறும். சில பேருக்கு வந்து அது ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி மேல. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வித்துருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதை வந்து ஜட்ஜ் பண்றதுக்காக தான் நம்மளோட கொஸ்டினரை வந்து கரெக்டா அமைச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பொதுவாக ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே வீடு வாங்காதீங்க, லேட்டா வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பணத்தை நீங்க முதலீடு பண்ணி வச்சீங்கன்னா நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த வீடே வாங்கிடலாம், அதுக்கப்புறமும் கையில பணம் இருக்கும். இப்படிங்கிறது தியரிட்டிக்கலா ஒரு நல்ல கான்செப்ட். ஆனா நம்ம ஊர்ல சிக்கல் என்ன அப்படின்னா, வீடுங்கிறது வந்து ஒரு அதிகாரம் சார்ந்த ஒரு விஷயம். நாம வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்கும்போது அந்த கிளைண்ட்டுக்கு பல வீடுகள் இருந்தா அதுல ஒரு வீடை வித்துருங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லலாம். ஆனா அவங்களுடைய குடும்பத்துல அவர் தான் வந்து முதல் தலைமுறையாக தலையெடுத்து வராரு. அவங்க வீட்டுல எல்லாருமே வாடகை வீட்டுல இருக்காங்க. அவருக்கு இப்போ ஒரு 30 வயசு ஆகுது. அவர் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா நாம அவர் வீடு வாங்குவதை எப்படி எளிமைப்படுத்தணும்னு தான் பேசணுமே தவிர அங்க போயிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி பேசக்கூடாது. அது அப்படியே தப்பா முடிஞ்சிடும். ஸோ நம்ம என்னன்னா ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது அவங்களோட ட்ரஸ்ட் அண்ட் எம்பத்தியை ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்கு எம்பத்தட்டிக்கலா பேசணும். எம்பத்தட்டிக்கல்னா அவங்கள புரிந்து கொண்டு அவங்க நிலைமையில இருந்து அவங்க உணர்வுகளின் அடிப்படையில தான் நம்ம பேசணுமே தவிர நாம ப்ராடக்ட் மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது. நல்லது, நிறைய ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறது பேசவே கூடாது. ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பார்க்கலாம். ஆர்எக்ஸியோட மெத்தடுங்கிறத நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நிறைய ஸ்டோரிஸ் சொல்லலாம், உதாரணங்கள், ஓமைகள், எக்ஸாம்பிள்ஸ். சரி இதெல்லாம் எப்படி கத்துப்பேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க ஆர்எக்ஸி நடத்துகின்ற பல வகுப்புகள் வந்தீங்கன்னாலும் சரி. நம்ம நாளைக்கு காலையில 11 மணிக்கு பிளாட்டினம் குரூப், எல்லாரும் பிளாட்டினம் குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிளாட்டினம் மெம்பர் குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அது நம்மளுடைய கிளைண்ட் எல்லாருமே இருக்கிற குரூப். ஸோ அந்த குரூப்ல வந்து நம்ம நிறைய உரையாடுவோம். நாளைக்கு 11 மணிக்கும் நம்ம வந்து ஓப்பன் ஃபோரம்னு சொல்லி உரையாடும். ஸோ நீங்க அங்க வரும்போது உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். யூடியூப்ல நிறைய நம்ம பேசியிருக்கோம், நம்ம வெப்சைட்லயே வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் ஒரு இதுல போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஸ்டோரிஸ், அனலாக அந்த ஊமைகள் எல்லாமே தெரியும். இப்போ இன்ஃபேக்ட் அடுத்த மாசம் வந்து நம்ம ஸ்டோரிஸே அதுக்கே ஒரு செஷன் நடத்த போறோம், ஒரு 90 மினிட்ஸ் செஷன் நடத்த போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதுவுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி சொல்லிடக்கூடாது, ஜார்கனை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஜார்கன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸா யூஸ் பண்ணிடவே கூடாது. நிறைய இந்த துறையில இருக்கிற நிறுவனங்கள் செய்யற முதல் தப்பு என்னன்னா, பெரிய அளவுல செலவு பண்ணி பெரிய பெரிய கூட்டங்கள் போட்டு அந்த ப்ராடக்ட்டை பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுறாங்க, அது மக்கள் கிட்ட போய் சேரவே சேரலாம். நம்மளும் அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணக்கூடாது. கதைகளாக சொல்லுவோம், கதைகளாகவே நம்ம வந்து அந்த கதைகளை நீங்களே உருவாக்கலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம கத்துக்கவும் செய்யணும். ஸோ நம்பர்ஸ்ங்கிறது நம்ம ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து கடைசியாக தான் வரணும். நம்ம ரொம்ப எடுத்த உடனே இதுல 15% கிடைக்கும், 20% கிடைக்கும் இப்படிலாம் பேசவே கூடாது. ரொம்ப ஸ்லோவா நம்பர்ஸ்ங்கிறது கடைசி. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன, அது எப்படி 15% தருது, அது புரிஞ்சிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம நம்பர்ஸ்க்கே வரணும். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிஸ்க், எனக்கு வந்து கோல்டுனா ரிஸ்க் இல்லை. போன கிளைண்ட் கூட அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. போன கிளைண்ட் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிளைண்ட்னு சொல்லலாம். அவங்க ஒரு மகன், அவர் வந்து 21 வயசு. 21 வயசுலயே அவருக்கு வந்து வருடம் 10 லட்சம் ரூபாய்க்கு ஜாப் கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஜாபு, அதுவும் கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ அவங்க அப்பாவும் அவரும் தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து 1968 பிறந்தாரு. இன்னுமே கன்சர்வேட்டிவா தான் இருக்காரு, பெரிய அளவுல பணம் பார்க்கல. இது வந்து எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க, மீட்டிங்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்பா காலத்தை சொல்லி தான் பையன்கிட்டயே நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும். ஆனா பையனும் அப்பாவும் சேர்ந்து இருக்கும்போது அவங்களை மீட் பண்றதே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. பட் அவர் எண்ட் ஆஃப் த டே புரிஞ்சுக்கிட்டாரு, அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கேட்டது இதுதான், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப ரிஸ்க் ஆகுமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவருக்கு நான் பதில் சொன்னது வந்து மார்க்கெட் மேலே கீழே போகும், இங்க அப்படி கொடுத்துருக்கு. பட் நான் அவருக்கு சொன்ன பதில் என்னன்னா,
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேல கீழே போகுதுங்கிறது நமக்கு தெரியுது, தினமும் அது நம்பர்ஸ் தெரியுது. ஆனா தங்கமும் மேலவும் கீழேயும் போகும். தங்கமும் 40% கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி நிலமும் மேல கீழே போகும். ஆனா நிலத்தோட பிரைஸ் நமக்கு தெரியலன்னு நம்ம வந்து அமைதியா இருக்கிறோம். இதுதான் சரியான பதில் ஆக்சுவலா. தங்கம் வந்து 2011 இருந்து 15 வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட டாலரோட நீங்க கணக்கிடும் போது 40% கீழே விழுந்திருக்கு. நமக்கு அது நம்ம வந்து ஐஎன்ஆர்ல வாங்குவதால் அந்த அந்த வீழ்ச்சி நமக்கு பெருசா தெரியல. ஆனா அந்த காலகட்டங்கள்ல தங்கத்தோட விலை உயரவே இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, உரையாடல். ஸோ அவங்க அவங்க கிட்ட நம்ம எதுவுமே திணிக்க கூடாது. இப்ப கார்த்தி சொன்ன மாதிரி நம்ம அதை சுத்தி உரையாடுவது மட்டும் தான் சொல்லணும். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு எங்கேயுமே நம்ம சொல்லிடவே கூடாது. அவங்களா திருப்பி வருவாங்க. இப்ப நம்ம எதுக்கு வந்து கிளைண்ட் எல்லாத்தையும் அந்த பிளாட்டினம் குரூப்ல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுல நிறைய கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட கன்வெர்ட் ஆகாமயே இருப்பாங்க. ஆனா மக்கள் அங்க இருக்கிறவங்க பேசுறத பார்க்கும்போது, உரையாடும் போது, நம்ம ஓப்பன் ஃபோரம் வைக்கும் போது கண்டிப்பா ஒரு வாட்டி விவசாயம் நானும் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதனாலதான் நம்ம கிளைண்ட்டை வந்து எங்கேயுமே லீக் ஆகாம அங்கேயே லாக் பண்ணி வைக்கிறோம். அதுக்குதான் இந்த பிளாட்டினம் குரூப்பே நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம பேசுறது வந்து மணி இருக்கிறத இன்வெஸ்ட் பண்றதுக்காக நம்ம யார்கிட்டயும் பேசல. நேத்தோ இன்னைக்கோ ஒரு கிளைண்ட் வந்தாரு. அவர் 2 வருஷமா நமக்கு குரூப்ல இருக்க பிளாட்டினம் குரூப்ல இருக்காரு. ஆரம்ப கட்டங்கள்ல இருந்து என்ன ஃபேஸ்புக்ல தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் அந்த 1-on-1 செஷனுக்கு வந்தாரு. எதுக்கு இப்பதான் வந்தீங்க அப்படின்னு கேட்டா, இப்பதான் சார் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண வந்தேன் அப்படிங்கிறாரு. நோ, நம்ம பண்றது என்னன்னா நம்ம பிஹேவியரை மாத்துறோம். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நீங்க நம்மளுடைய அந்த இதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் அதை வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இங்க நீங்க நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறதுனால எனக்கு கரெக்டா நான் யார் கூட எல்லாம் உங்க கூட 1-on-1 பண்ணணும்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய இந்த ஷீட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க மேபி 1-on-1 வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய சார்பில் இருந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3ஆ பிரிச்சிடுறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. இந்த 3ஆ பிரிச்சுட்டு அவங்க கிட்ட கிளைண்ட் கிட்ட இருக்கிற கடைசி ₹1 வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள கொண்டு வந்துடுறோம். ஸோ பணம் இல்லைன்னு சொல்றவங்க மேபி இந்த ரெண்டுத்துலயும் பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனாலுமே அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, இந்த நாலேஜ் இருக்குல்ல, நம்ம இந்த இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நாலேஜ் அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். பணத்தை எப்படி பயன்படுத்தணும், பணத்தை எப்படி நம்ம வந்து திட்டமிட்டு செலவு பண்ணணும்னு சொல்றோம்ல, இந்த நாலேஜ் கத்துக்கிட்டாங்கனாலே போதும், அவங்க பண்ற தப்புல இருந்து வெளியே வந்துருவாங்க, அவங்க இருக்கிற சிக்கல்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோமே தவிர, மியூச்சுவல் ஃபண்டை போய் கொண்டு சேர்க்கிறதோ, இன்சூரன்ஸை போய் கொண்டு சேர்க்கிறதோ நம்மளோட முதன்மையான வேலை கிடையாது. அதனால பணம் இல்லாம சிக்கல்ல இருக்கிறவங்களும் நம்மளுடைய கிளைண்ட் தான். ஓகே, ஒரு சாப்டரே இவ்வளவு நேரம் எடுக்குது. நீங்க கேள்விகளை வந்து போட்டுடுங்க. நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்க இதெல்லாம் வந்து அவங்கள எப்படி நீங்க கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு கிளைண்ட்டை பார்க்க முன்னாடியே அஃப்கோர்ஸ் அவங்க நம்ம கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே இது வாங்கிடுவோம், டேட்டா ஷீட் வாங்கிடுவோம். நீங்க ஆனா உங்களுக்கு நீங்க அதுக்கு முன்னாடியே லீட பண்றீங்க அப்படின்னா நீங்க சேல் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த 1-on-1 செஷன் மட்டும்தான். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளோட ஒரே அப்ஜெக்டிவ் என்னன்னா அவங்களோட பயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி சதர்ன் பார்ட்ல இருக்கும்போது யாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. எடுத்த உடனே ஒரே கேள்விதான் கேட்பாங்க, இதுல பணம் குறையுமா, நான் பணம் 1000 ரூபாய் போட்டா அது கம்மியாகுமான்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கம்மியாகணும்னு தான் சொல்லணும். அது வந்து கம்மியாகாதுன்னு சொல்லவே கூடாது கம்ப்ளைண்ட்ஸ் வைஸ். அப்படி சொல்லும் போதே அவங்க வந்து பணம் போட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. பட் நாம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இது எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம எக்கனாமி எப்படி மேல போயிட்டு கீழே வரும், அதுல இருந்து கீழே போனாலும் எப்படி மேல வரும், அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க தைரியமா அவங்களை ஃபேஸ் பண்ணலாம். முக்கியமா வந்து நீங்க வந்து பெரிய பணம்லாம் போடாதீங்க. ஒரு 100 ரூபா போட்டு பழகுங்க, 500 ரூபா போட்டு பழகுங்க. ஃபர்ஸ்ட் பழக விடுங்க. பழகிட்டாலே போதும், அவங்க வந்து உங்களுக்கு பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ண
ஆரம்பிச்சிருவாங்க. இதுல வந்து உங்களோட இதுல உங்களுக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஐ திங்க் நீங்க ஓபன் பண்ற ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 2000 ருபீஸ் வந்து செபி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. பி சிட்டிக்கு மேல அதுல நெல்லையெல்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன். அந்த சிட்டில எல்லாம் இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்குமே 2000 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஷேர் பண்ணலையா? ஸோ கரெக்டா 6 மணி ஆயிடுச்சு. மேபி இன்னும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுல ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுங்க அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நீங்க சொல்லலாம். சொல்லுங்க சத்யா, அன்மியூட் பண்ணிருக்கீங்க. மீட் போயிட்டீங்க. கேள்விகள் எதுவும் இல்லையா? நீங்க வந்து நிறைய பேசினாதான் பிசினஸே நடக்கும். கேள்விகள் ஏதாவது இருக்கா? இந்த செஷனை வேற எப்படி கொண்டு போலாங்கிறது கூட நீங்க சொல்லலாம். நம்ம வீக்லி மீட்டிங் பண்றதே வந்து நமக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். சார் அந்த ஒன் ஆன் ஒன் செஷன் வந்து நம்ம பிளான் பண்றதுல முன்னாடி அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஒரு மாடல்ல சத்யா கட்டாது. connect சத்யா உங்க வாய்ஸ் கட்டாது. உங்க இருக்கும். வாய்ஸ் கட்டாது. சத்யா உங்க வாய்ஸ் கட்டாது. சரியா கேட்கல. சொன்னீங்க சார். இல்ல உங்க வாய்ஸ் கட்டாது சத்யா. சத்யா உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. சரியா கேட்கல. சத்யா உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. சரியா கேட்கல. சார் இப்ப கேக்குதா? ஹலோ. இப்ப நல்லா கேக்குது. சொல்லுங்க. இப்ப நல்லா கேக்குது. இப்ப நம்ம இந்த போர்ட்டல் மாடல்ல ஒருவேளை ஒன் ஆன் செஷன் வராங்கன்னா இனிஷியேட் பண்றப்ப நம்ம லேப்ல கனெக்ட் பண்றதா சொல்றோம்ல சார். அந்த கனெக்ட் பண்றதுக்கு அவங்கள்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் செஷன் பண்ணாம ஜஸ்ட் நம்மளுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அவங்கள உள்ள இன்ட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஜஸ்ட் பேசிட்டு அந்த ஒன் ஆன் ஒன் செஷனுக்கு கூப்பிட்ற மாதிரி இருந்த ஒரு வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா அதை நம்ம அவங்கள்ட்ட பேசி முடிச்சோம்னா அந்த வீடியோ மட்டும் அவங்களுக்கு அனுப்புற மாதிரி எதுவும் வைக்க முடியுமா சார்? ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த செஷனுக்கு அவங்கள கொண்டு வரணும்னா நம்ம பேசணும். பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இனிஷியேட் பண்றோம். பட் அவங்களுடைய பிளாட்ஃபார்மை புரிஞ்சுக்காம ஏதோ ராங்கா நம்ம ஒரு டேர்மை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது. ஸோ சரி, ஓகே. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணி தரேன். ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ. நம்ம அந்த ஒன் ஆன் ஒன் செஷன்ல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது வந்து நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். கேக்குதா நான் சொன்னது? சரி, நீங்க என்ன சப்போர்ட் வேணும்னு கேளுங்க. அதை நம்ம கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணலாம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. ஸோ வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம தொடர்ந்து வாட்ஸ்அப்ல பேசுங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் எதாவது கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து 5 o'clock இதே டைம்ல வந்து பார்க்கலாம். சாட்டர்டே பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.